வேப்பில தோரணம் கட்டுறதுக்கு நடு வீட்டுல வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கூழ் வந்து சூப்பரா கரைச்சாச்சு. கூழ் கரைச்சி அழகா கூழ் பானை வந்து வேப்பில கட்டி ரெடி பண்ணி 300 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபாயில வேலையை முடிச்சிட்டேன். ஆமா, அந்த லினன் பொங்கத்தாவில வந்து பாத்தீங்கன்னா 3 தவளை பார்த்திருக்கேன். சில்வர், பித்தளை, காப்பர். உங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்ப கோலம் போட்டு முடிச்சிட்டேன். சாமி படைச்ச உடனே கூழ் பானையை நான் தூக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 3வது வெள்ளி செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை நைட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு பூ, வாழைப்பழம், வெத்தலை பாக்கலாம் வாங்கிட்டு வரலான்னு ஷாப்பிங் தான் கிளம்புறேன். அப்புறம் பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பொங்கல் தவளை என்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெருசா இருக்கு, இல்லைன்னா குட்டியா இருக்கு. ஆமா, 1/2 கிலோக்கு மேல பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு பெரிய பாத்திரமா இருக்கு. 1/4 கிலோ அளவுக்கு வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி பொங்கல் தவளை ஏதாவது புதுசா வந்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறேன். கூழுக்கு வந்து மாவுலாம் புளிக்க வச்சிருக்கா. கூழ் வந்து தொழணும். ஏன்னா நம்ம வீட்டுல நைட்டே கூழ் தொழணும் தானே. ஆமா, நைட்டே கூழ் தொழணும் தான் காலையில கரைச்சி சாமி படைக்க முடியும். இதுவே நம்ம வில்லேஜ்ல இருந்தோம்னா கோவில்ல வந்து கூழ் ஊத்துவாங்க. அப்போ வந்து எங்க வீட்டுல இருந்தெல்லாம் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்குலாம் எடுத்துட்டு போவாங்க. நம்ம இங்க இருக்கிறதுனால நம்ம சாமிக்கு மட்டும் 3வது வெள்ளிக்கிழமை கூழ் தொழவி சாமி படைச்சலாம். பொங்கல் வச்சு கூழ் வச்சு வைக்கவா? ஓகே, கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரலாம். சாமி படைக்க தேவையான பொருள் நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குதா? ஷேப்பே நல்லா தான் இருக்குது. பானம் தவளை மாதிரி இருக்கு. வெயிட்டா இருக்கு. இந்த குண்டா சரியான வெயிட். நல்லா இருக்கு. ஆனா எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. 1/2 கிலோ வடிக்க முடியல, 1/4 கிலோ வடிக்கிற மாதிரி சின்னதா ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் தவளை வந்து பாத்தீங்கன்னா 3 தவளை பார்த்துருக்கேன். சில்வர், பித்தளை, காப்பர் 3 பார்த்துருக்கேன். இது நல்லா இருக்குல்ல? அது கூட வாங்கிக்கோ. நல்லா பார்க்க காப்பர்ல ஷேப்பா இதுதான் ஒரு அளவுக்கு இருக்கு. மற்றதெல்லாம் ரவுண்டா சொம்பு மாதிரி இருக்குது. பாத்திரம் வாங்கலான்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில மழை வரும். சரியான மழை. ஆமா, மழையில மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மழை பெய்யுது. எப்படி போகுது? கார் எடுத்து வந்தா கூட ஈஸியா போயிட்டு இருக்கலாம். பைக்ல வர வந்தாச்சு. மழை நின்னா தான் போக முடியும். பூ வாங்க வந்து பூ வாங்க ஃபர்ஸ்ட். நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்து பார்த்தா வாங்கியாச்சு. பூ வாழைப்பழத்தில் பார்க்கலாம் வாங்கிட்டேன். பொங்கத்தவளை தான் வாங்கவே இல்லை. அந்த சைஸ் வந்து பார்த்தோன்னா செட் ஆகல. ஆமா, கடைக்கு போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. வேற மாடலாம் ஒரே மாடல். வேற மாடல் அது நல்லா இருக்கு. மற்றது இதை விட வந்து பார்த்தோன்னா குட்டி சைஸாக ஒரு பொங்கத்தவளை இருக்கு. இது ஓகே. அது மாதிரி தான் அண்ணி வச்சுக்கிறாங்க. இதே சைஸ் தான் வச்சுக்கிறாங்க. பித்தளைல அவங்க வந்து காப்பர்ல வச்சுக்கிறாங்க. அந்த சைஸ் காப்பர்ல இருந்தா வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கோ. இது வாங்கிக்கோ பெருசா. இதுக்கு தட்டு ஒண்ணுட்டாங்க அப்படியே மேட்ச். ஒரு வழியா பொங்க பானை வாங்கிட்டேன். ஆமா, வீட்டுக்கு போலாம் வா. ஒரு வழியா ஷாப்பிங் பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா, டஸ்ட்பினும் அதுக்கப்புறம் பொங்கல் தவளெல்லாம் வாங்கிட்டேன். வீட்டுல போய் காட்டுறேன் வாங்க. போலாமா? சரி, வீட்டுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் வந்து அந்த செம்பு தவளை தான் பார்த்தேன் காப்பர்ல. ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது, பெருசாவும் இருந்தது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அது வாங்கல. எப்பயாவது பாண்டிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க நிறைய இருக்கும், அப்ப வாங்கிக்கலாம். அங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த பாட்டோட விலை எவ்வளவு சொன்னாங்க? 1800. ஆமா, 1800 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 200 சில்லறை தான். மொத்தமா 185 ரூபாய். இந்த மொத்தமா கரண்டி மூடி எல்லாத்தையும் சேர்த்து 250 ரூபா தான் இருக்கும். சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்க பானை, அதுக்கு மூடி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஒரு கரண்டி கியூட்டா சின்னதா இருக்கு பாத்தியா? இதான் செட். இது அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அந்த தவளை வாங்குறது வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சோ இப்போ கூழ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே புளிக்க வச்சுட்டேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா கம்பு அரைச்சி போட்டு சூப்பரா மாவுலாம் புளிக்க வச்சு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க பாருங்க. நல்லா புளிச்சிட்டு போல இருக்கு. நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. இப்ப கூழ் தொழுறதுக்கு இங்க பாரு ஒலை போட்டேன். சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மொண்டுக்கிறேன் நானு. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. கை சுட்டுக்கு போற பார்த்து முல்ல. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி மொண்டு வச்சுட்டு மீதி தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல நம்ம மாவு வந்து ஊத்திக்கலாம். புளிக்க வச்ச கேழ்வரகு மாவு ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியில ஊத்தியாச்சு. அப்படியே ஊத்தி கிண்டிக்கலாம். கரெக்டா இருக்கும். வெந்து வந்ததுன்னா நல்லா திக்காயிடும். 1/2 கிலோ மாவு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தேன். ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படி அரிசி எடுப்பல, அதுல வந்து ஒரு 1/2 படி அளவுக்கு கம்பு. காலைல கம்பு இடிச்சு போட்டு நல்லா செஞ்ச கம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். கெவுர் மாவும் கம்பு கலந்து கூழ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ கூழ் அப்படியே கிண்டி விட்டுனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் கட்டியா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தா நல்லா திக்கா வேக கிண்டிக்கினே இருக்கணும் அப்படித்தானே. கூழ் தொழறதுக்கு மத்து வச்சிருப்பாங்க, துடுப்பு வச்சு தொழிக்கினே இருப்பாங்க. ஆமா ஆமா. துடுப்புலாம் நம்ம கிட்ட இல்ல, அதனால கரண்டியை யூஸ் பண்ணிட்டேன். பாத்திரம் வழுக்காம பாத்துக்கு செய்யுங்க. சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கூழ் ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, நல்ல கலர் வந்துருக்கு சூப்பரா. இங்க பாருங்க நல்ல திக்கா வந்து வேற லெவல்ல கூழ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறுச்சுன்னா அப்படியே இன்னும் கட்டி அப்படியே கேக் மாதிரி ஆயிடும். நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு வைக்க வேண்டியதான். சுமார் ஒரு 1/4 மணி நேரமா கிண்டிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரம் கூட இருக்கும். சூப்பரா இந்த கம்பு எல்லாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. சோ நம்ம எந்த சைஸ் கம்பு போறோமோ அது நல்லா வெந்து மலர்ந்து வரும். அது வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூழ் தட்டி மூடி வச்சிடலாம். கரண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா சுடும், கை பயங்கர சுடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் ரெடி. இப்போ பூ அரும்பு வாங்கி வந்திருக்கேன். அரும்புலாம் கட்டி வச்சுட்டு அப்படியே காலையில எழுந்துச்சு நம்ம வெள்ளிக்கிழமை எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 3வது வெள்ளி காலையில எழுந்து வேலை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டவுட்? தண்ணி தெளிக்கிறது இதான் கிழக்க இந்த சைடு இருந்தாலும் தண்ணி தெளிக்கணும். நான் இப்பவுமே இப்படிதான் தண்ணி தெளிப்பேன். அப்ப நிறைய பேர் கமெண்ட் வீட்டுக்கு உள்பக்கம் இப்படி தெளிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தெளி எது கரெக்ட்னு தெரியல. ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. கரெக்டான வீடு வாசலை பார்த்த மாதிரி தான் தெளிக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், சுமார் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரமாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டு முடிச்சிட்டார். சூப்பராக போட்டுருக்கீங்க. நல்லா இருக்குது, அழகாக கோலம் போட்டாரு. ஒவ்வொரு கோடுக்கும் கலர் கொடுக்கலாம்னு பார்த்தேன், லேட் ஆயிடும்ல. ஆமா, போய் மற்ற வேலையை பார்க்கலாம். யூஸ் பண்றோம்ல, காவி கலர் அடி போட்டு யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், கிளம்பணும். அப்படியே குளிச்சுட்டு வந்தோம்னா வச்சுக்கேன், மற்ற வேலை எல்லாமே பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள் கலர் saree கட்டி இருக்கேன். நல்லா இருக்கா பேபி? சூப்பரா இருக்கு சங்கடா. பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு வெறும் 300 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த saree 300 ரூபாயில வேலையை முடிச்சிட்டேன். ஆமா, அந்த லினன் காட்டன் saree எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி காட்டன் saree. இந்த பிளவுஸ் எடுத்துட்டு போனேன் கையோட. இந்த பிளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு எல்லோ கலர் சாரி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு அப்படியே டிஸ்பிளேலே இருந்துச்சா, அதே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமா, கோயிலுக்குலாம் நான் ரொம்ப நாளா ஆசை இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை கட்டணும்னு சொல்லிட்டு. இப்போ கோயிலுக்கு போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துனா கண்டிப்பா இந்த எல்லோ கலர் ரெட் கலர் சாரி தான் கட்டுவாங்க. அதுல இந்த பேப்பர் டிசைன் எல்லாம் போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் மாடர்னா பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைட்டு ரெடி பண்ண கூழ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே நல்லா கட்டியா ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கூழ் மேல இருக்க அந்த ஏடு மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கரைக்க வேண்டியதான். கூழ் கரைச்சா ரெடி. கூழ் லாஸ்ட் டைம் வந்து அதுல தண்ணி ஊத்தி வைக்க சொன்னாங்க. நான் தண்ணி ஊத்தலாம் நினைச்சேன், ஆனா தண்ணி ஊத்தினா கெட்டுடுமோன்னு ஒரு பயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தல. ஏன்னா கூழ் தானாவே நம்ம எடுக்க தண்ணி விட்டு வந்துடும். பச்சை தண்ணி ஊத்தினா வீணாயிடும். அதனாலதான் வந்து தண்ணி ஊத்தல. நம்ம ஏடு மட்டும் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஏடு எடுத்துட்டு கரைச்சு வச்சிட வேண்டியதான் கூழ். இங்க வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன், பாயசமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 வடை சுட்டு அப்பளம் செஞ்சுட்டேன். வடை அப்பளம் பாயசத்தோட நம்ம சாம்பார் வச்சு சாமி படிச்சிடலாம். நார்மலாவே கூழ்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இப்போ கோயில்ல கூழ் ஊத்திட்டு வந்து வீட்டுல வந்து காய் கருவாடு அந்த கீரை பொரியல் அதுதான் வச்சு படைப்பாங்க. நம்ம வந்து கருவாடு குழம்புலாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வடை அப்பளம் பாயசத்தோட சாம்பார் வச்சுட்டேன். ஸோ இப்போ பொங்கல் வைக்கிறோம். பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசியும் சிறுபருப்பு ஊற வச்சிருக்கேன், வேக வச்சு பொங்கல் செய்ய போறோம். பொங்க பானையில புது பொங்க பானையா? புது பொங்க பானை. பொங்கல் வைக்க போறேன். ஓகேவா? ஓகே. மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசிடலாம், அப்பதான் வந்து நல்லா அழகா இருக்கும். தண்ணி வந்து புடிச்சு வச்சிருக்கேன். ஓகே. பொங்கல் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சமையல் எல்லாம் இருக்கு. முருங்கைக்கீரை மட்டும் மாவிளக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டியா? அரிசி ஊற வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டு மாவு ரெடி பண்ணிட்டா மாவிளக்கு செஞ்சிடலாம். மொட்டை மாடியில போயிட்டு முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட் வந்தா அந்த முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை முட்டை கருவாட்டு குழம்பு இது வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க கூழ் ஊத்திட்டு. நம்ம வந்து முருங்கைக்கீரை மட்டும் பொரியல் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. வா போய் கீரை பறிச்சுட்டு வரலாம். நம்ம மரத்து கீரையை அழகா பொரியல் பண்ணலாம் பேபி. ஆமா, நல்லா நிறைய தான் இருக்கு. இங்க பாரு, இது போதும். கொஞ்சமா அப்படியே பொரியல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இது அந்த சாத்திர சாங்கி சொல்றாங்கல்ல, ஆமா, அதுக்காக. ஓகே,
அவ்வளோதான் சூப்பராக இருந்து போதும், கொஞ்சமாக பொரியல் பண்ணால் போதும். எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்புறம் போயிட்டு வேப்பிலை ஒடிச்சிட்டு கூழ் தவளைக்கலாம், வேப்பிலை தோரணம் கட்ட அதுக்கு. அப்புறம் சரி, வேப்பிலை ஒடிச்சிக்கலாம். ஓகே வா. பொங்கல் தவளை ரெடி. பொங்கல் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிற்குமா? நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொங்க பானை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. உலக்காஞ்சது நம்ம ஊற வச்சிருக்க அரிசி வந்து போட்டுடலாம். சீக்கிரமாவே பொங்கல் ரெடி ஆயிடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டோம்ல. அப்படியே போய் வாசப்படிக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. கையில வந்து குங்குமம் ஆகிடுச்சு. ஃபுல்லாவே வச்சுட்டு வந்துடலாம். ஓகே. வாசல்லாம் காலைல கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணுமா, பரபரப்பா அந்த வேலை வந்து பார்த்துட்டு டிஃபன் வேலையை பார்த்தாச்சு. சரி, இப்போ போய் அழகா பொட்டுலாம் வச்சுட்டு வேப்பிலாம் வச்சுட்டு வரலாம். 3 கூட போட்டு வைக்கலாம். நான் ஒண்ணு அழகா வச்சுட்டேன். லெமன் பக்கத்துல பூ வச்சு வேப்பில உடச்சுன்னு வந்துடலாமா? போதும் சங்கீதா. வேப்பிலை தோரணம் கட்டுறதுக்கு, நடு வீட்டுல வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே கூழ் பானையில சுத்தி கட்டுவாங்க. ஆமா, அவ்வளவுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேப்பிலை உடைச்சாச்சு. சரி, அப்படியே வாசலில் 2 போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? வேப்பிலை கேட்டில் ஒரு 10 சொருவே. கேட்டெலாம் சொருவில் சொருவு கூடாது, வீட்லேயும் வைப்பாங்க சரிங்க. வேணாம், கேட்டில் உள்ளே வச்சிருங்க. பொங்கல் ஒலை காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு கரண்டியுமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பானைக்கு ஏற்ற மாதிரி வந்து தட்டு, கரண்டி. அரிசி போட்டுறேன். அரிசி போட்டோன்னே கபான்னு பொங்கும் போகிறான். பொங்கலப்பா பொங்கலை 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். வேகும்னு நினைக்கிறேன். பார்த்தேன். வேகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ரெடி ஆகும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பொங்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்கு. பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கா. இந்த பக்கம் மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் அரிசி, பச்சை அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன்னா அரிசி எடுத்துக்கலாம். மாவா ரெடி பண்ணிக்கணும். அரிசி சலிக்கணுமா இல்லை அதெல்லாம் அப்படி சலிக்க தேவையில்ல? விளக்கு மாவுக்குலாம் சலிக்க தேவையில்ல. சலிச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம மழை அரைச்சிக்கலாம். மிக்சியில தானே அரைக்கிறோம். மாவிளக்கு பச்சரிசி ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுட்டா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. பாருங்க, ரெடி ஆயிடும். அப்படியே இதுல வெல்லம் போட்டு மாவிளக்கு பிடிக்க வேண்டியதுதான். மாவிளக்குல கோயிலுக்கு எல்லாம் இப்ப எடுத்துட்டு போனாங்கன்னா வச்சுக்கேன், மாவிளக்கு தேங்காய் எல்லாம் உடைப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அதனால அந்த மாவிளக்கு தேங்காய் எல்லாம் போட்டு அடை சுட்டு சாப்பிடுவோம். நாங்க எப்பவுமே சுடுவோம், அடை சுடுவோம். மறுநாள் மாவிளக்கு முடிஞ்ச உடனே மறுநாள் அடை சுட்டு சாப்பிடுவோம். சூப்பரா தான் இருக்கும். ஆடி மாசம் திருவிழாலாம் பயங்கரமா இருக்கும் ஊர்ல. எங்க ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. எங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா போக முடியல. ஜெஸ்ட் ஸ்கூல் இருக்கா, அதனால வந்து பாத்தீங்கன்னா போகல. ஒரு வாரம் திருவிழா நடக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து 3வது வாரம் இருக்குல்ல, அந்த செவ்வாய்க்கிழமை வந்து கூழ் ஊத்துவாங்க. புதன்கிழமை ஐநாரப்ப கோயிலுக்கு பொங்கல் வைப்பாங்க. வியாழக்கிழமை கரக திருநாள் நடக்கும். வெள்ளிக்கிழமை செடல் திருவிழா, செடல். அதுக்கப்புறம் சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு. இது வந்து ஒரு வாரம் திருவிழா நடக்கும். எங்க ஊர்ல அதிகமா நடக்கிற திருவிழாவே இந்த திருவிழா தான். ஆடி மாசம் கூழ் ஊத்துற திருவிழா. ஏன்னா ஒரு வாரம் கண்டினியூஸா பெரிய திருவிழா நல்லா இருக்கும். நாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் சின்ன பிள்ளைலாம். இப்ப பாரு போகவே முடியல. தனியா வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல பொங்கல் வச்சுக்கிட்டு நானே கூழ் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னோட மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே சாமிக்காக ரெடி பண்ணி வீட்டுல படைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பொங்கல் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். அரிசி வெந்துடுச்சு, வெல்லம் போட்டேன். கிண்டிடலாம். இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை பொரியல். மிளகா போடாதே சமைச்சு காஞ்ச மிளகா மிளகா நாம வர மாட்டேங்குது. போடாத வெடிக்குது. சூப்பரா இருக்குல்ல முருங்கைக்கீரை வாசனை. சிம்பிளா அப்படியே இது மாதிரி கடலை பருப்பு காஞ்ச மிளகா போட்டு அப்படியே வதக்கி சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். உடம்புக்கு நல்லது. ஆமா, வந்து துருவி போட்டுக்கணும். முருங்கைக்கீரை பெரட்டல் ரெடி. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அப்படியே நெய்யில் கொஞ்சமாக தாளிச்சு போட்டுக்கலாம். நெய் ஊற்றி போட்டு குறைச்சிடலாம். முந்திரி போடு, அதை ஃபுல்லாக முந்திரி திராட்சை பொங்கலுக்கு போட்டுற வேண்டியதான்.
ஏவியா ம் இப்பதான் ஞாபகம் வருது. பாயசத்துல முந்திரி திராட்சையே போடல பேபி நானு. அந்த மிக்சடு பாயசம் செஞ்சு அதுலயே போல பாயசத்துல நானு பொங்கல்ல நாள் போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் செஞ்சு 1/2 மணி நேரம் ஆக போகுது. இப்பதான் முந்திரி திராட்சை போடுறாரு. மறந்துட்டப்பா, நல்லாதான் இருக்கு. 1/2 மணி நேரம் ஆனா ஓகே, கலர்ஃபுல்லா நல்லா இருக்க. சூப்பரா பாயசம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ போட்ட உடனே வேற லெவலா இருக்கு பாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் ரெடி. அப்பளம் வடை அப்பளம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடை போட்டுடலாம். நாங்க 2 அப்பளமா எடுத்து கொடுத்துட்டு எங்க அம்மா வடை சுட்டு அப்பளம் சுட்டான்னு வச்சியா 2 கரண்டி வச்சு எடுப்பாங்க. 2 கரண்டி வச்சு எடுப்பாங்க. ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்து அப்பளம் போடணும். ஜோடியா அப்பளத்தை வந்து பார்த்தோம்னா எண்ணெயில போடணும். அது மாதிரி போடுற வேலையில நான் தான் பாப்பேன். அது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. நான் எங்க வீட்டுல செஞ்சிருக்கேன். அப்பளம் எல்லாருமே இது மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்கல்ல. இப்பதான் இந்த இடுக்கி ஒரே ஆள் ஒரு அப்பளத்தை தூக்கி போட்டோமா இடுக்கி வச்சு எடுத்தோமா வேலை முடிஞ்சிச்சு. அந்த 2 அப்பளமா ஏன் போடுறாங்கன்னா அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா அழகா வரும். ஒத்தே போடும்போது இங்க பாரு அப்படியே முறுக்கின்னு போகுதுல்ல, ஷேப் கோணே போகுதுல்ல, அதனால 2 அப்பளம் போட்டிருக்கேன் பாரு. ஒரு அப்பளம் நல்லா பொரிஞ்சிச்சு. இன்னொரு அப்பளம் திரும்பி போட்டா நல்லா போகுது. அப்பளத்தை எடுத்துட்டு அந்த எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா வடையை போட்டுடலாம். உளுந்து வடை வருமா? வரும். போண்டா மாதிரி வருது. அப்படிதான் வரும். நல்லா ஃப்ளஃபியா வந்தாதான் நல்லா இருக்கும். சரி போடு போண்டா மாதிரி வருது. திமுர் தான், நீ போடா. வருது. சூப்பரா வடை ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில கை நனைச்சு வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா உழுவும், இல்லைன்னா ஒட்டிக்கும். கையிலே ஒட்டிக்கும் வடை. 3 வடை போடுறதுக்கு தான் எண்ணெய் பத்து. அதுப்போ 3 2 சட்டு போட்டுரு, வேலை முடிஞ்சிரு. பூ கட்டவே இல்லை. நானு அரும்பு வாங்கிட்டு வந்து பூ கட்டணும், சாமிக்கெல்லாம் பொட்டு மஞ்சள் வைக்கணும். நீ வடை சொல்றியா? நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். இல்ல நீயே செய், எனக்கு செய்ய தெரியாது. இப்பதான் போட்ட மாதிரி வருதுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. சமைச்சு முடிச்சுட்டு ஃபைனலா வந்து பூ கட்டிட்டு இருக்கேன். சாமிக்கு பூ கட்டிட்டு விளக்கு தட்டுலாம் தீத்தி வச்சிருக்காது. பொட்டு மஞ்சள் வச்சுட்டு வேப்பிலை வந்து கூழ் பானைக்கு கூழ் கரைச்சி வைக்கணும். ஆமா, அதுவுமே கட்டணும். ஓகே, அதான் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அரும்பா வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்ச பூக்காதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜிலே பூத்துருச்சு. ஃப்ரிட்ஜிலே பூத்துருச்சு. நல்லா பரவாயில்ல. என்ன இப்போ தானே பூத்துருக்கு. அரும்பா வாங்கி வந்து பூத்துருச்சு. ஆமாம், நைட்டே கட்டலான்னு பார்த்தேன். நைட்டு வீடுலாம் க்ளீன் பண்ணி வேலை நிறையா இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டலை. சரி, இப்போ கட்டி அழகாக ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. தேங்காய்லாம் வாங்கி வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். வாழையில தேங்காய் 2மே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர். 2 பூவா இருந்தா பரவாயில்ல, அடுக்கி வைக்க சொல்லுவேன். இது ஒரு பூ தான் எடுத்து கட்டணும். அடுக்கிற வெள்ளம் கிடையாது, ஈஸியாக கட்டிடலாம். எனக்கு குண்டுமல்லி கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பூவா இருக்குல்ல, கடகடன்னு எடுத்து கட்டிடுவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்க நான் ஒரிஜினல் பூ வச்சுட்டேன். பிளாஸ்டிக் பூ எடுத்துட்டு சாமி படைக்க போறேன் இல்லையா, அதனால சாமி படைக்க தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்க, கூழ் வந்து சூப்பரா கரைச்சாச்சு. கூழ் கரைச்சி அழகா கூழ் பானை வந்து வேப்பில கட்டி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், அப்புறம் வந்து வடை, அப்பளம், பாயாசம். ஓகே, கீரை வந்து கீரை பொரி, முருங்கைக்கீரை. ஆமா, இவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூழ் பானைலாம் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் பானைலாம் கீழே வச்சிடலாம். ஓகே. இலெல்லாம் போட்டேன். அப்படி சாப்பாடு வந்து வச்ச சைடு தான். அப்புறம் மாவிளக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்காங்க ரெடி பண்ணி. மாவிளக்கு ஏத்துறதுலாம் ஒரு அது பிடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை தெரியும். கஷ்டமா, ஆமா, அது வரதுக்கு கஷ்டமா இருக்கும். 3 இலை போட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கரெக்டாக 3 இலை, எல்லாமே 3 இலையில வச்சிருவோம். ஆமா, இப்போ சாமி வந்து கும்பிட போறோம். தேங்காய்லாம் உடச்சி வச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல். ஆடி மாசம் 3வது வெள்ளிக்கு. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போறோம். சாமி படைச்ச உடனே கூழ் பானையை நான் தூக்கிட்டேன் கூழ் குடிக்கிறதுக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூழ் குடிக்கிறோம். ஆமா, 3வது வெள்ளிக்கிழமை கூழ் நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கோவில்ல கூழ் ஊத்துனாங்க. ஆமா, வாங்கி குடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா கூட்டத்தை பார்த்து பயந்து கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நின்னு வாங்கி குடிச்சிருக்கணும். ஆமா, அப்ப ஊத்தவே இல்லையா? அப்பதானே சாமி படைச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி டம்ளர்ல கூழ் குடிக்கிற ஒரே ஆளு சங்கீதா தான். சூப்பரா இருக்கு பேபி. கூழ் நல்லா இருக்கா? சங்கீதா கூழ்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நான் இவ்வளவு பெரிய குண்டா நான் கூட வந்து பார்த்தேன்னா நானே ஃபுல்லா குடிச்சேன். கூழ் ரொம்ப பிடிக்கும்.
இல்ல மாங்காய் அந்த இதெல்லாம் போட்டிருக்கல ம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு மாவு சூப்பரா இருக்கும். So வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இவ்வளவு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புளிக்க வைக்காம செஞ்சிருவோம். இப்போ புளிப்போட இருக்கும் கூழ். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடு பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி ஆயிடுச்சு. பேபி இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோமா 2 பேரும். சாப்பிடலாம். சரி நீ கூழ் குடிச்சு பாரு. கண்டிப்பா அடுத்த நாள் குடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? சாம்பார் வேற லெவல். இல்ல லேட்டா சாப்பிட்றல்ல அதனால தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் குடித்தேன். நான் கூழ் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பேபி கூழ் குடிக்கவே இல்லை. அவருக்குலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவர் பசியாக இருந்தாலுமே ஒரு டம்ளர் தான் குடிப்பார். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் குண்டா நிறைய குடிப்பா.